நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் இதுவரைக்கும் தென்காசி தொகுதியில வெறும் ஆண்கள் தான் வேட்பாளராக நின்றுட்டு இருந்தாங்க. இப்பொழுது முதன்முறையாக ஒரு டாக்டர் முதன்முறையாக பெண் வேட்பாளரை சந்தித்திருப்பது இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. அந்த வேட்பாளர் யாருன்னா நம்ம டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் MBBS. ஏற்கனவே டில்லியில இருந்து ஒரு வெள்ள தாடிக்காரர் இங்க 5 தடவை லேகிய வச்சுட்டு போயிட்டாரு. அவர் தான் யாருன்னா ஒன்றிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி. அவர் இங்க வர்றப்பெல்லாம் எப்படி பேசுவார் பாத்திருக்கீங்களா? अप्रैल 19 को अब की बार 4 चौका है. இப்படியே அல்வாவை கிண்டி 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 10 வருஷம் கொடுத்தாச்சு. 10 வருஷம் சிலிண்டர் விலை 1100 ரூபாய் பக்கம் நெருங்கிருச்சு. தேர்தல் வரப்போகுதுன்ட்டு இப்ப 50 ரூபா குறைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த வியாதி வந்தா இழுத்துக்கிட்டு கிடப்பேன். சாக போறவனுக்கு பால் ஊத்துற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து 50 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காரு நரேந்திர மோடி. யாருக்கு? டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். கூட நிக்கிற வேட்பாளர்கள்லாம் அவங்க சொந்த சின்னத்துல நிக்காம இன்னொரு மகாலட்சுமி திட்டம், வருடத்திற்கு ஏழை பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குவது என்று முடிவு செய்து அதை தேர்தல் அறிவிப்பாக திமுகவும் காங்கிரசும் கூட்டறிக்கையா மகாலட்சுமி திட்டம்னு வருஷத்துக்கு 1 லட்சம் உங்களுக்கு வரப்போகுது. இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண பொருள்கள்ல கூட நம்ம வரி கட்டுறோம். ஆனா நமக்கே தெரியாது. நம்ம சாமி கும்பிடுற சூடத்துக்கு GST வரி. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சட்டி போட்டு விடுவாங்க, அதுக்கு பேர் பேம்பர்னு பேரு. குழந்தைகளுக்கு ஒரு சட்டி மாதிரி பஞ்சு போட்டு ஒரு சட்டி போட்டு விடுவான், அதுக்கு பேர் பேம்பர்னு பேரு. அதுக்கு GST வரி. இந்த GST போடுறதுக்கு முன்னாடி அந்த பேம்பரோட விலை எவ்வளவு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு அது GSTக்கு சேரவும் அந்த பேம்பரோட விலை ஒரு 25 ரூபா இன்னைக்கு கூடி இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகளுக்கு சட்டி வாங்குறப்ப GST வரியா 20 ரூபா நீங்க கட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் சட்டி வாங்குவாங்க குழந்தைகளுக்கு, அதை பூரா பெருக்கி போட்டு பாருங்க. இந்த வரிகளில் இருந்து விலக்களிக்க போவது இந்தியா கூட்டணி. GSTங்கிற வரியை முற்றிலும் ஒழித்து மாநிலத்திற்கான உரிமையை முழுவதுமாக வழங்குவோம். GST வரியை நாங்கள் சரியாக அதை அமுல்படுத்தி அந்த வரியை சரி செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஜவஹர்லால் நேருல இருந்து பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கும்பிடு போட்ட ஒரு மனுஷனை ஒரு பிரதம மந்திரியை யாராவது பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில யார வேணாலும் நம்பிடலாமியா. இந்த கூட கும்பிடு போடுறேன் பார்த்தீங்களா, அந்த குரூப்பை மட்டும் நம்பவே முடியாது. எந்த நேரம் வேணாலும் நம்மளை விஷம் வச்சு கொண்டுருவேன். கும்பிடு போடுற மாதிரி காலை கப்பக்குன்னு வாரிடுவான். இதுக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டு இல்ல. இவருக்கு பஜனை பாடிக்கிட்டு இருந்தாருல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, ரெண்டுமே காலில் உளுந்து வாரி விடுறதுல கெட்டிக்காரங்க. யார வேணாலும் நம்பலாம், இந்த கூழ கும்பிடு போற ஆளை நம்ப கூடாது. உதாரணத்துக்கு ஒரு உலகம் வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். ஆகா ஓகா வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னாரு. இதுவரைக்கும் 1 கோடியும் கிடையாது, 1.5 கோடியும் கிடையாது. தெருக்கோடியில தான் மக்களை நிப்பாட்டி வச்சிருக்காரு. அழகா அண்ணன் டயலாக் எழுதுறாரு. அவரெல்லாம் சினிமாவுக்கு வசனம் எழுதலாம். 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்ட்டு 1 கோடியும் கொடுக்கல, கடைசி இளைஞர்களை தெருக்கோடியில நிறுத்தியிருக்காருன்னாரு பாரு.